ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 200 கிராம் பச்சரிசி. நான் வந்து பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பச்சரிசி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். 300 கிராம் கல்கண்டு. உங்களுக்கு இனிப்புக்கு இன்னும் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் போல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் ஃபுட் கலர், 3 ஸ்பூன் இல்லைனா 4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். 200 கிராம் அரிசி அப்படின்னா ஒரு உலக்கு. இதுக்கு வந்து 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க கல்கண்டை சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். இந்த கல்கண்டு பொங்கல் வந்து மதுரை டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிளானது தான். இந்த கல்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சு இந்த பொங்கலோட சேர்ந்து வரணும். கல்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இது கூட ஃபுட் கலரை சேர்த்துடலாம். இது கூட நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.